विरोधी शुद्ध भगवती समानार्थ व्यतिरेक सिद्धम देहात्मनो हो परस्पर भेदम समीदर्शनमाह इत्यादिना धर्मिग्राह विरोध रहित धर्मिग्राह विरोध रहित ரெண்டு பதார்த்தங்களும் தர்மிக்கு ஹிக்கப்படும் போதே ஹிக்கப்படும் தர்மம் இருக்கு இல்லையா, அதுதான் தர்மிகிராக சித்தம். தர்மிகிராக சித்தமான விரோதி ரசித்தமான சுத்தி பகத்தி சமானார்த்தம். சுத்தி பகத்தி சமானார்த்தம் என்ன? சாமானாதிகள் நஷ்டிகள் சாமான தத்துவபதி அகம் பிரம்மாஸ்தி இத்தியாதிகளால் அறியப்படுகிற ஜீவ பிரம்ம சாமானாதிகள். அந்த சமானார்த்தத்தை வித்திரேகப்பட்டிருக்கிற தேகாத்மனோ பரஸ்பர தேவம். இப்படி தர்மிகாக பிரமாண சித்தமாக தர்மிகாக பிரமாண சித்தமாக இருக்கக்கூடியதான ஏகத்துவம். அதாவது இந்த ஜாதி வெற்றிகளை போல ஜாதி வெற்றியதாலும் தனி பகுதிக்கு உள்ளதில்லை. எப்போ ஒரு கோவான் விதிக்கப்படுறதோ அப்பவே கோபமும் சேர்த்து பேசிக்கணும். கோத்ரவியம் இருக்கு, அதுதான் தர்மி. கோத்வம் இருக்கு, அது தர்மம். இப்ப என்னன்னா தர்மிகாக பிரமாண சித்தம் சொல்றத கோத்ரதான திரவியம் கோத்வங்கிறதான அத்ரவியம். அந்த கோத்வங்கிற அத்ரவியமானது இந்த கோதவிட்டு தனிப்பதற்கு இல்லாமல் அதுலேயே அது கட்டிக்கப்படும் போதுதான் அது கட்டிக்கப்படுறது பார்க்கிறோம். என்ன கேட்கிறேன், இந்த ஜீவன் பிரம்மம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே திரவியமா இருக்கிறபடியால ரெண்டு பேருமே திரவியமா இருக்கிறபடினால ஒண்ணு கொண்டு எப்படி தர்மிகா வந்து கேட்கிறேன். சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இல்லையா, இந்த சரீரம் இந்த ஆத்மா எங்கேயுமே சரீரம் இல்லாம உபலப்தமாக இல்லை. எங்காவது சரீரம் இல்லாத ஒரு ஆத்மாவ பிரதிக்கு விஷயமாகிறது இல்லை. அதே மாதிரி ஆத்மா இல்லாத சரீரமும் உபலப்தி விஷயம் இல்லை. ஆத்மா இல்லாத சரீரம் எங்க இருக்கா? மிருத சரீரத்துக்கு சரீரம் சொல்லக்கூடாது. மிருத சரீரம் இல்லையா, மிருத சரீரம் சரீரம் இல்லை. இந்த ஆத்மாக்கள் சொரூபத்தினாலே இத்தேகத்தை வியாபித்திருக்கிற ஆத்மாக்கள் இந்த சரீரத்தை விடுமாறு இந்த சரீரமானது சரீரம் என்ற சங்காதம் குறைந்து இதனுடைய உபாதானத்திற்கு கேவலம் ஈஸ்வர சரீரமாய் கிடைக்கும் அத்தனைன்னு சாரத்தை. அதனால எப்படி கோத்மத்தை தவிர கோவுக்கு தனியா பிரதிபத்தி இல்லையோ, கோவை தவிர கோத்தத்துக்கு தனியா பிரதிபத்தி இல்லையோ, அது மாதிரி இந்த சரீரத்துக்கு சரீரத்தை தவிர ஆத்மாவுக்கு தனியா பிரதிபத்தி இல்லை. இது பதார்த்தம் கோவும் கோவுக்கும் ஒரே பதார்த்தம் சொன்னேன். கோவுக்கும் கோத்துவத்துக்கும் ஒன்றை விட்டு இன்னொன்று பிரதிபத்தி கிடையாது. கோவும் கோத்துவம் ஒண்ணு இல்லை. கோவது ஒரு திரவியம், கோத்துவம் ஒரு தர்மம். அந்த தர்மி கிரகிக்கும் போதெல்லாம் அந்த தர்மமும் சேர்த்து கிரகிக்கப்படுறது. அந்த தர்மியை விட்டு தர்மமோ தர்மத்தை விட்டு தர்மியோ தனித்தனியா கிரகிக்கப்படுறது ரெண்டு ஒண்ணும் சொல்ல. கோவும் கோத்தமும் ஒன்றும் சொல்லல. கோவும் கோத்தமும் சமான பிரதிபத்தி சித்தம். ரெண்டும் கோவை தவிர கோத்துவத்துக்கு தனியா ஒரு பிரதிபத்தி இல்லை, தனியா ஒரு ஞான விஷயத்தும் இல்லை. அது மாதிரி கோத்துவத்தோடு கோவுக்கு தனியா ஒரு சுதஞான விஷயத்தும் இல்லை. கோ கிரகிக்கும் போதுதான் கோப்பமும் கிரகிக்கப்படுறது. கோப்பம் கிரகிக்கப்படும் போதுதான் அதுதான் தர்மிகாத்மகமான சித்தம்.
தர்மி கிரகிக்கும் போதுதான் தர்மமும் கிரகிக்கப்படுறதுதான் தர்மிக்காக ரெண்டும் ஒன்றும் சொல்லவே இல்லை. கோவும் கோபமும் ஒண்ணும் இல்லை. எப்படி கோபம் கோபமும் ஒன்னாகும்? ஆமா, ஒன்னு தர்மம் ஒன்று தர்மி விட்டு ஒன்று திரவியம் இன்னொன்று அத்திரவியம். ஆனா இரண்டும் திரவியமா இருக்கு. ரெண்டும் திரவியமா இருக்கும்போது திரவியமும் திரவியாது அத்திரவியமா இருந்தாலும் சரி, திரவியமும் ரெண்டும் திரவியமா இருந்தாலும் சரி, நமக்கு தர்மிக்காக பிரமாணத்துக்கு வேணுங்கிறது என்னன்னு கேட்டா, ஒன்று கிரகிக்கப்படும் பொழுது விடுபடாமல் இன்னொன்று சேர்த்து கிரகிக்கப்படும். ஒன்று ஒரு தர்மியோ தர்மமோ ரெண்டும் ஒன்று விஷயமாக ஞானத்துக்கு இன்னொன்று விஷயமாக அவ்வளவுதான் தர்மிக்காரு. ஒரு திரவியா திரவியங்களா இருந்தாலும் சரி, ரெண்டு திரவியங்களா இருந்தாலும் சரி, ஏகமேவ தேஜோ திரவியம் பிரபாவ ரூபேன அவசியத்தை. சரி, ரெண்டுமே திரவியமா இருக்கும்போது ஒரு திரவியம் இன்னொரு திரவியத்துக்கு எப்படி அதுக்கு தர்மமாகும்? தர்மம் பார்த்து அத்திரவியமாக இருக்கணும். ஒரு திரவியமே இன்னொரு திரவியத்துக்கு தர்மமாக இருக்கணும்னா தர்மபூத ஞானம் இல்லையா? தர்மபூத ஞானமானது ஆத்மாவுக்கு ஆத்மாவும் ஒரு திரவியம், தர்மபூத ஞானம் ஒரு திரவியம். எப்படி ஒரு திரவியமான இன்னொரு திரவியத்துக்கு தர்மமா இருக்குன்னு கேட்டா, நித்திய தத்தேகத்வாது ததாசிரயத்வாது. அதுக்கு நிச்சயமாக சேஷமாகவும் அதுக்கு நிச்சயமாக ஒரு திரவியத்துக்கு இன்னொரு திரவியம் நிச்சயமான ஆசிரியமாக ஒரு திரவியத்தோடு இன்னொரு திரவியமானது நிச்சயம் அதுக்கு சேஷமாக இருந்ததுனால் நித்திய சேஷத்துவம் நித்திய ஆசிரியத்துவம் நித்திய ததாசிரியத்துவம் இது ரெண்டுதான் பிரத்யேகத்துவம். அதனால சட்டத்தையும் படிச்சோம், தீபாவளியும் சட்ட ரெண்டத்தையும் வந்தது. நியாயத்தையும் சட்டசாஸ்திரத்தையும் சட்டசங்க தீட்சிக்கையில வருது. அதனால ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட இது கிரகிக்கப்பட்ட வேலையெல்லாம் அதுவும் சேர்த்து கிரகிக்கப்படுது. அதுதான் விஷயம். அதனாலதான் ரெண்டு திரவியங்கள் ஒன்றுக்கொன்று தர்மமாகவும் தர்மியாகவும் இருக்கு. தர்மபூத ஞானம் அதுக்கு என்னன்னு கேட்டா, ரெண்டு ஏக திரவியமா இருக்கும். ரெண்டு கிடையாது. இதுவும் தேஜோ திரவியம், இதுவும் ஞானம் திரவியம், அதுவும் ஞானம் திரவியம். இப்போ இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா சரீரம் எதனால ஏகப்பட்டு சுத்தமா இருக்கு? ஏன் ஆத்மா இல்லாமல் சரீரம் கிரகிக்கப்படல? ஏன் சரீரம் இல்லாமல் ஆத்மா தனியாக கிரகிக்கப்படலன்னு கேட்டா, இந்த சரீரத்துடையதான சொரூபத்துக்கு பிரவൃத்திகள் எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு சரீரமாக எப்படி நம்மளுக்கான சொரூபத்துக்கு பிரவൃத்திகள் எல்லாம் பகவானுக்கு அധീனமாக இருக்கோ, அதனால இந்த சரீரத்துடைய சொரூபத்துக்கு பிரவൃத்திகள் எல்லாம் நமக்கு அധീனமாக இருக்கு. இவ்வளவுதான். இதை காட்டும் ரொம்ப இந்த குழப்பம் எப்படி ரெண்டும் ஒரு வஸ்து ஆயிடுச்சு, ரெண்டும் ஒரு வஸ்து ஆகாது. இது ரெண்டும் திரவியமா இருக்க செய்து ஒன்று இன்னொன்றுக்கு சேஷமாகவும் ஒன்று இன்னொன்றுக்கு நித்திய பதார்த்தமாகவும் ஆயிடுச்சுன்னா அது ரெண்டுமே திரவியமாக இருந்தாலும் இவைகளுக்குள்ள தர்மதன்மை பாவம் வரும். இந்த சாட்சிக்கால சொல்லியிருந்தா இதை நம்ம பாக்கியதாலும் அடுத்தபடியா கஷேத்திரம் சாத்திமான் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத கஷேத்திரோ ஜானம் ஞானம் ஞானம் மதம் மன கஷேத்திரம் சாத்திமான் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத கஷேத்திரோ ஞானம் ஞானம் மதம் மன. கஷேத்திரம் சாத்திமான் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு கஷேத்திரம் மாம் வித்தி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணவா எதை தப்பிருக்காங்க கேட்டா, கேங்கிற அப்படிங்கிற ரெண்டு சப்தத்துக்கும் வையக்க சர்வக்ஷேத்ரேஷு எல்லா சரீரங்களிலேயும் மாம் கஷேத்திரம் வித்தி
என்ன கேட்டிருக்கிறாங்க எல்லா சரீரங்களிலேயும் நான் தான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சுலபமா நிர்விசேஷாத்வீகம் சங்கராத்வீகம் சாதிக்கப்பட்டது போல ஏன் அது என்ன தப்பு அப்படின்னு கேட்டா அந்த அர்த்தத்துல என்ன தப்புன்னு கேட்டா 2 சப்தங்கள் கேட்பான் சர்வக்ஷேத்ரேஷு கஷேத்ரஜ்ஞம் வித்தின்னு சொன்னா அப்போ சர்வக்ஷேத்ரேஷு கஷேத்ரஜ்ஞம் அப்படி வித்தின்னு அந்த சகாரத்துக்கும் அதுக்கும் 2 சப்தங்களும் பொருள் இல்லாத அர்த்தம் இல்லாத போதும். அதனால அது அர்த்தம் இல்லை. இருக்கிற சப்தங்களை எப்பனாக பொருள் இல்லாத அர்ப்பணம் தோஷம் சம்பவம். அதனால என்ன சொல்லணும் சர்வேஷு கஷேத்ரேஷு கஷேத்ரஜ்ஞம் அப்படி மாம்ச வித்தி இத பாஷா வியாக்கியானம் பண்றார். தேவ மனுஷாதி சர்வக்ஷேத்ரேஷு வேதித்திருத்துவ ஏகாக்காரம் கஷேத்ரஜ்ஞத்தை மாங்கி சர்வக்ஷேத்ரேஷு என்ன அர்த்தம்? தேவ மனுஷியாதி சர்வக்ஷேத்ரேஷு சர்வக்ஷேத்ரேஷுனா எல்லா சரீரங்களிலேயும் எல்லாரும் கேட்டாங்க தேவ மனுஷன் நித்திய தாவராதி சர்வ சரீரங்களிலேயும் வேதித்திருத்த ஆகாரம் கஷேத்ரஜ்ஞம் வேதிதா அப்படின்னாக்க அறிகிறவன் தேவ மனுஷன் நித்திய தாவராதி சதத்தில் வேகங்களிலேயும் வைத்து அந்தந்த வேகங்களை தவறாக அறியக்கூடிய அந்த வேதிதான் அறிகிறவனாகிற ஆத்மா இருக்கானே அந்த ஆத்மா வேதித்திற்கு ஏகாக்காரம். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞாபகம் அப்படிங்கிற ஏகாக்காரம் தான். ஏன்னா கேத்திரஜன்னா யாரு? அந்த கேத்திரத்தில் இருந்து கொண்டு அந்த கேத்திரத்தை தனதாக தன்னிடத்தை பிரித்து அந்த கேத்திரத்தை தனதாக அறிவுடன் இருக்காங்க. அவன் தான் கேத்திரஜன், அவன் தான் வேதிதான். வேதித்திற்கு ஏகாக்காரம். இந்த ஜீவனுக்கு அறிகிறவன் என்பதை தவிர வேறு ஆகாரம் கிடையாது. வேதித்திற்கு ஏகாக்காரம் கேத்திரஜன் மாம் வித்தி. இப்படிப்பட்ட கேத்திரஜனாக மாம் நான் கேத்திரஜன் சொல்ல கேத்திரஜனை என்ன நானாக அறிவார். என்ன கேத்திரஜன்? சர்வேஷு கஷேத்ரேஷு தேவ மனுஷ பிரிய சாதராதி சர்வக்ஷேத்ரேஷு வேதித்திருக்கிற ஏகாக்காரம் ஜீவம் கேத்திரஜன்ட்டு மாம் வித்தி. மாம் வித்தி அதாவது இந்த கேத்திரஜனான ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் வேதம் சித்தமாக இருக்க அந்த கேத்திரஜனை நான் இந்த அறிவாயாக மட்டும் அந்த கேத்திரஜன் மதாத்மகா. அந்த கேத்திரஜன் என்ன ஆத்மாவாக கொண்டவன். எப்பவுமே ஒரே ஒரு பம்பு இதை யாராலும் மீற முடியாது. 2 வஸ்துக்களுக்குள்ள வேதம் சமான விதமாக இருக்க அபேதம் சொன்னால் அது சரீராத்மபாவம் அபேதத்தை தான் இருக்கிறது தவிர வேற பொருள்மேன அபேதத்தை குறிக்காது. பொருள்மேன அபேதத்தை குறிக்கணும்னா அப்ப வேத சாதன பிரமாணம் இருக்கிறோம். 2 வஸ்துக்களுக்குள்ள இது வேற அது வேறங்கிற வேதத்தை சாப்பிடக்கூடிய பிரமாணம் இருக்குமானால் அப்ப 2 வஸ்துக்கு அபேதம் சொன்னால் அது 2 வஸ்துக்கு பொருள்மேன அபேதத்தை சொல்லாது. 2 வஸ்துக்கு வேதம் ஜாகரூகமாய் கிடக்கத்தையே சொல்லப்படும் அபேதமானது சரீராத்மபாவத்தினால் வருகிற அபேதத்தான் சொல்லுங்க, சொரூபேன அபேதத்தை சொல்லாது. கேத்திரஜன் ஜாதி அபிஷப்தம் கேத்திரஜமபி மாம் வித்தி யுக்தம் இது கம்யதே. கேத்திரஜமபி அப்படிங்கிற சப்தமானது எனக்கு இருக்குது. இந்த கேத்திரஜன் ஜாதி என்கிற சப்தத்தாலே இந்த கேத்திரஜனையும் நான் இந்த கேத்திரஜனை நான் இந்த அபிப்பிராயாக சொன்னால் கேத்திரஜன் நானும் ஒண்ணுங்கிறதான அபேதம்.
கேத்திரஜனை நானா பகவாயாக சொன்னா அபேதம் சொரூபேன அபேதம் சொல்ல இடம். இந்த கேத்திரஜனையும் கூட நான் அறிவாயாக சொன்னா கேத்திரஜன் மாம் இது விதி இல்லை. கேத்திரஜனபி மாம் விதி விதி. அதாவது இந்த கேத்திரஜன் மட்டும் இல்ல. ஏன்னா அது சொல்லும் போது என்னட்டும் முன் சொன்ன கேத்திரமும் இந்த கேத்திரஜனும் அது ஏதோ சமுச்சயம் பண்ணணும். இது என்ன ஆகும்? இந்த கேத்திரஜன் இந்த கேத்திரமும் இந்த கேத்திரத்தை போல இந்த கேத்திரஜனும் இவைகள் நானே இது பக்தி கண்டது. ரெண்டுமே பரமாத்மாவுக்கு தெரியும். ரெண்டுமே பரமாத்மான்னு சொன்னா இப்ப கேத்திரஜன பரமாத்மான்னு சொன்னாங்கன்னா ஒரு வகையா பேரம் சொல்லலாம். கேத்திரமாகிற அகேத்திர பதார்த்தத்தை பகவான் சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அதனால கேத்திரஜன் ஜாதிங்கிற சப்தத்துக்கு இந்த கேத்திரஜனின் கூட இந்த கேத்திரஜனின் கூடன்னு நம்ம இப்ப வேற ஏதோ ஒண்ணு சொல்ல செய்ய மாட்டோம். எப்படி இந்த கேத்திரத்தோடு இந்த கேத்திரஜனோடு வாசிய ரெண்டுமே நான் என்று ரெண்டுமே நானாக இது அறிவார் இத்தியுக்தமிக்கிறது. ஏதா கேத்திரம் இந்த கேத்திரக்கு விசேஷனதைக சுபாவதையா இந்த தது சித்தேகே சமானாதிகரண்யம் ததா கேத்திரம் கேத்திரஜ்ஞ மத் விசேஷனைக சுபாவதையா மத் அப்ருத சித்தேகே மத் சமானாதிகரண்யேன நிர்தேஷு. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா இந்த கேத்திரஜனானவன் இந்த கேத்திரத்தை இந்த தனக்கு விசேஷனதை சுபாவமாக இந்த கேத்திரம் இருக்கு இல்லையா, இந்த கேத்திரத்திற்கு விசேஷமா இருப்பது ஒன்றையே தனக்கு சொரூபமாக கொண்டது. ஏன்னா இந்த கேத்திரம் விசேஷம், இந்த கேத்திரஜன் விசேஷம். தேவதத்தா அப்படிங்கிறத தேவதத்த சரீரம், தேவதத்தன் சரீர விசிஷ்டம் சொல்லப்படுறான். தேவதத்தன் சரீரமானது விசேஷம். அதனால விசேஷிக்கப்படுற ஆத்மா தேவதத்தம். அயம் தேவதத்தா அப்படின்னு சொன்ன அர்த்தம் இவன் தேவதத்த சரீரத்தை உடையவனாயிருக்கிற ஜீவன் அர்த்தம். தேவதத்தான் தேவதத்த சரீரம் அர்த்தம் இல்லை. தேவதத்தான் அர்த்தம் முதல்ல அயம் மனுஷியான்னு சரி, ஏன் தேவதத்தம் மோசம். அயம் மனுஷியான்னு அர்த்தம் மனுஷ சரீரத்துக்கு ஜீவகா இருக்கான். நான் அதே வேண்டாம் இந்து போயிட்டு போறேன். முதல்ல பிராமணகானுக்கு போறோம். அயம் பிராமணகான்னு அர்த்தம் அயம் பிராமண சரீரத்துக்கோ ஜீவா. இப்ப சரீரம் என்னாவது சரீரம் விசேஷம். இந்த ஜீவன் ஆத்மாவுக்கான விசேஷம். சரீரம் விசேஷிக்கிறது. எது விசேஷிக்கப்படுகிறதுனா ஆத்மா விசேஷிக்கப்படுகிறது. எது விசேஷிக்கப்படுகிறதோ அதான் விசேஷம். எது விசேஷிக்கிறதோ அதுதான் விசேஷம். விசேஷத்தை அனேன இது விசேஷனம். இது சரணம் யுக்தி. எது எதனால் விசேஷிக்கப்படுகிறதோ அது விசேஷம். எது விசேஷிக்கப்படுகிறது விசேஷம் நினைத்தோம். விசேஷம் அதிகத்தி விசேஷம். ஒரு விசேஷத்தாலே விசேஷிக்கப்பட வேண்டும். விசேஷிக்கப்பட வேண்டிய தன்மை உடையதாக அதான் விசேஷம்.
இது விசேஷங்கிறது இருக்குங்க. செப்பது என்ன சகார்த்தத்துவம். சுதி அப்படின்னா ஸ்தோத்திரம். சுத்தியா அப்படின்னா சுத்தியருகா, சுத்தியருகா சுத்தியா சகார்த்தத்துவம். இந்த கேட்க விசேஷம் அர்த்தம் விசேஷிக்கப்பட்டது. அதனால எது விசேஷனம்? பிராமண சரீரம் விசேஷனம். பிராமண சரீரத்தினால விசேஷிக்கக்கூடிய விசேஷியாவே ஒரு ஜீவன். ஒரு சரீரமானது ஒரு ஜீவனை பற்ற, ஒரு கேத்திரத்தினை பற்ற, ஒரு கேத்திரமானது இந்த கேத்திரமானது கேத்திரக்கு விசேஷத்தை சுபாவம். கேத்திரஜனை விசேஷிப்பதையே தனக்கு சுபாவமாக கொண்டது கேத்திரம். அது மட்டும் இல்ல, கேத்திர அந்த எங்கோ வெளியிலிருந்து இந்த கேத்திரஜனை விசேஷிக்காது. இந்த கேத்திரஜனை காட்டு போவது வருவது செய்து கொண்டு இவன் விசேஷிக்காது. அற்புத சித்தமாக இருக்கு. லோகத்துல விசேஷம் எங்கேயோ இருக்கும், விசேஷம் எங்கேயோ இருக்கும். சுதற்சித்தமான விசேஷங்கள்னாலையும் விசேஷம் விசேஷிக்கப்படும். அப்படி இல்லாமல் நீங்க இந்த விசேஷம் இருக்கு இல்லையா, இது இந்த விசேஷத்துக்கு விசேஷத்தை சுபாவமாக இருக்கிறபடியாலும், இந்த விசேஷத்தை விட்டு அற்புத சித்தமாக இருக்கிறபடியாலும், இந்த விசேஷம் விசேஷபாவம் இருக்கு இல்லையா, இது சாமானா இருக்கிற விசேஷம். அமிர்த சித்தமா இருக்கே சுவாமி. எங்க இருக்கு? சியாமோ தேவதத்தா, யுவா தேவதத்தா அப்படிங்கிறதுல சியாமத்துவம் எவ்வளவு இதெல்லாம் தேவதத்தான் அற்புத சித்தம். தேவதைகள் தேவதத்த விசேஷண சுபாவாக தேவதத்த அற்புத சித்தாக இப்படிப்பட்ட இந்த ரெண்டு விசேஷம். தேவதத்தம் கருப்பா இருக்கிற தேவதத்தம் அதான் அற்புத சித்தம். அவன் தனியா வச்சு கருப்பு தனியா இருக்கு. ஆமா புத அதான் அற்புத சித்தம்னாலே தனித்தனியாக இங்க புதக்கா இருக்குது தான் கொடுக்கு. தண்டி குண்டலி தேவதத்தை ஆரம்பிக்க தண்ட குண்டலாதிகளுக்கெல்லாம் தேவதத்திற்கு விசேஷங்களா இருக்கு. இதோ தண்டத்தை உடையவர் தேவதத்தம், குண்டலத்தை உடையவர் தேவதத்தம். உங்களுக்கு அவருக்கு விசேஷமா இல்லாமல் போகாது. எப்படின்னு கேட்டாங்க, எடுத்துட்டு சாப்பிடுறாங்களா குண்டலத்தை அவருக்கு அப்ப என்ன தேவத்தோட குண்டல் இங்க இருக்கு. குண்டலத்தை அவருக்கு ஒரு கிணத்தை போட்டு வச்சிருந்தா கூட இந்த கிண்ணத்தை கைது போட்டு வச்சிருந்து தேவத்தோடைய குண்டலம். தேவத்தோட கைது தண்டம் இருக்கே தண்ணி இருக்கே, அது அந்த மூலையில் சாப்பிட்டு அவங்க வேற காரியம் இருந்தா கூட இந்த மூலையில சாப்பிட்டு தேவத்தோடைய தண்டம் அப்படின்னு அப்பவும் என்ன வித்தியாசம் கேட்டா சுதர்சித்தமான சுபாவத்தை. ஆனா இது சுதர்சித்தமாக இருக்கு. தண்ட குண்டலாதிகள் எல்லாம் சத்விசேஷத்தை சுபாவமா இல்லை. ஏன்னாச்சு கேட்டா இப்போ இந்த தேவதனுடைய தண்டத்தை மூலையில வச்சிருக்கும் போது தேவதனுடைய தண்டம் மூலையில இருக்கும் தேவன் ஆக அவன் தம்பி எஜீவத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த தண்டமானது எஜீவத்துக்கு விசேஷமாகும். தண்ட குண்டலாதிகள் எல்லாம் அந்த விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு சுபாவங்களாக இல்லாமல் தன் அற்புத சித்தங்களாக இல்லாமல்
அப்படி அப்படி இருக்கிற விசேஷங்கள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கு என்னன்னு கேட்டா விசேஷத்தோட சாமானாதிகரண அனர்த்தம். சாமானாதிகள் விசேஷம் பண்ண முடியும். தண்டோ தேவதத்தா குண்டலோ தேவதத்தா அப்படின்னு சொல்ல முடியும். என்ன பண்ணும், அந்த புதற்சித்தமான விசேஷங்கள் இருக்கு இல்லையா, அதை விசேஷத்தோடு சேர்த்து சாமானாதிகள் பண்ணணும்னா அப்படியே சாமானியம் முடியாது. ஒரு மது பிரத்யேகமான ஒரு பிரத்யேகத்தை போட்டுதான் சாமானாதிகள். தண்டோ தேவதத்தான்னு சொல்ல முடியாது, தண்டீ தேவதத்தா. தண்ட சப்தத்துக்கு மேல மத்வத்திய விதி பிரத்தியம் போட்டுதான் பண்ணணும். மத்வத்திய சாபேட்ச சாமானாதிகரண்யம் தத்விஷேஷ சுவாவமாய் அல்லாமல் புதற்சித்தமாக இருக்கக்கூடிய பதார்த்தத்துல மத்வத்திய பிரத்யேக சாபேட்சமான சமானாதிகரணம். தண்டம் இருக்கு இல்லையா, அது சுபாவ ரகிததையா பிரதர்சித்தம். ரெண்டு விதமான விசேஷங்களும் லோகத்த விசேஷணங்களுக்கு ரெண்டு வகையான விசேஷங்கள் உண்டு. இத பாஷைக்காரர் ஏற்கனவே அதேவ சர்வத்திர பின்னா பின்னத்தோடு சொன்னு வேதாவை நிர்ணயம் பண்றதுக்கு சாத்தியம். எந்த இடத்துல அபேதம் இருக்கணுமோ அந்த இடத்துல விசேஷத்துக்கு விசேஷத்துக்கும் எப்படி இருக்கணும், சாமானாதிகள் அப்படியே சித்த சாமானாதிகள் இருக்கணும்னாக்க விசேஷமானது அந்த விசேஷத்துக்கு விசேஷமே சுபாவமா இருக்கணும். அது அற்புதம் சுத்தமாக இருக்கணும். எதை போல சியாமோ யுவா தேவதத்தா இத்தியாதிகள். தேவத்தினுடைய சியாமத்துவமோ தேவத்தினுடைய எவ்வளவோ தேவதத்தனுக்கான அற்புத சித்தம். அது தேவதத்தனை தவிர இன்னொன்றுக்கு விசேஷமாகாது, தன் விசேஷத்தைக்கு சுபாவமா இருக்கும். இப்படி இருந்தால் ஷியாமோ தேவதத்தா யுவா தேவதத்தா அப்படின்னு இதெல்லாம் சாமானாதிகளுக்கு நிர்தேசம். ஆனால் தண்ட குண்டலாதிகளான தன் விசேஷங்களுக்கு சுபாவ ரகிதங்களாக தன் புதற் சித்தங்களாக இருக்கக்கூடிய விசேஷங்கள் இருக்கு இல்லையா, அந்த விசேஷங்களுக்கு சாமானாதிகளுடைய விசேஷம் வராது. இப்போ இந்த சரீரம் கேத்திரம், இந்த சரீரமானது இந்த கேத்திரஜனுக்கு விசேஷங்களுக்கு சுபாவமாக இருக்கு. இந்த கேத்திரமானது இந்த கேத்திரஜனுக்கு அற்புத சித்தமாக இருக்கு. இந்த கேத்திரஜனுக்கு தன் விசேஷங்களுக்கு சுபாவமாகும், அது அற்புத சித்தமாக இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கும் இந்த கேத்திரத்துக்கும் இந்த கேத்திரஜனுக்கும் சாமானாதிகள் நிர்தேசம் பண்றது. எப்படி அயம் மனுஷா, அயம் மனுஷான்னு அயம் மனுஷ சரீரத்திட்டோ தேவா ஜீவனான மனுஷ சரீரம் கிட்டனான ஜீவன். இந்த மனுஷ சரீரத்தோட சாமானாதிகள் இந்த ஜீவனை குறிக்கிற புத சப்தம் இல்லை. அயம் மனுஷான இடத்துல அயம் சப்தம் இருக்கு. அயம் சப்தமானது ஜீவனுக்கும் இந்த சரீரம் பொதுவான பிரதீதி. மனுஷான ஒரு சப்தம் இருக்கு. மனுஷத்துக்கும் மனுஷ சரீரம் தான் வாக்கிய சப்தம், வாக்கியமான அர்த்தம். இப்போ இந்த ஜீவன்கள் குறிக்கிற சப்தமே கிடையாது. இருந்த பொழுதும் இந்த மனுஷங்கிறதான சரீரம் இருக்குங்க, இந்த மனுஷரான சரீரமானது ஒரு ஜீவனுக்கு அற்புதத்திற்கு வேதத்தை சுபாவமா இருக்கிறதுனால இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ஜீவன், அதுக்கு இந்த சரீரமானது சாமானாதிகமே இருக்கு. எப்படி ஒரு கேத்திரமானது ஒரு கேத்திரஜனை பற்ற தன் விசேஷத்தை சுபாவமாயும்
தன் அற்புத சித்தமாக இருப்பதால அவனோட சாமானியாதிகள் நிர்தேசம் பண்ணப்படுகிறதோ அத மாதிரி இந்த கேந்திரஜீனர்கள் இருவருமே மற்ற சேரண சுபாவங்களாகவும் தன் அற்புத சித்தங்களாக இருக்கிறதுனால இவைகள் என்னோடு சாமானியாதிகள் நிர்தேசம் பண்ணப்படுகிறது. இதுதான் அவங்க கேந்திரஜியன் சாதிமம். கேந்திரஜியன் அப்படிங்கிற சப்தத்துக்கு கேந்திரஜன் அப்படிங்கிறதாவது ஏதா கேத்திரம் ததா கேத்திரஜோ மாம்சே அப்படிங்கிற சப்தத்துக்கு மட்டும் எப்படி கேத்திரத்துக்கு கேத்திரஜனை சாமானாதிகள் நிர்தேசத்தால் அறிகிறாரோ அதுதான் இவைகள் ரெண்டுக்கு என்னை சாமானாதிகள் நிர்தேசத்தால் அறிய வேண்டியது. ரொம்ப சூட்சமான அர்த்தம். இவ்வளவு சூட்சமான அர்த்தம் கண்டதுக்கு தோன்றாத ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஈஸ்வரனுக்கே போறதெல்லாம் அவித்யாவுக்கு மாயா கல்பிதம் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு இது என்ன தோணும். இவரும் ரொம்ப அழகா கேத்திரஜன் அபி கேத்திரஜம் அபிக்க நான்கு கேத்திரஜம் அப்படின்னு அர்த்தம். இந்த கேத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த கேத்திரஜம் எனக்கு மத்திய பூதம் அற்புத சித்தம் இது இந்த கேத்திரஜம் ரெண்டும் எனக்கு சாமானாதிகள் நிர்தேச அர்த்தம். எதை போல கேட்டா எப்படி இந்த கேத்திரமானது இந்த கேத்திரப்பட்ட சுபாவமாயும் தன் அற்புத சித்தமாக இருக்கிற காரணத்தால் இந்த கேத்திரங்களுக்கு இந்த கேத்திரத்தோடு எப்படி சாமானாதிகள் நிர்தேசம் இருக்கிறதோ அத மாதிரி இந்த கேத்திரத்தில் இந்த கேத்திரம் இது இரண்டுமே விசேஷம் வைத்த சுபாவமாகும் தன் அற்புத சித்தமாக இருக்கிற காரணத்தாலே இவைகள் என்னோடு சாமானாதிகள் நிர்தேசித்தார்கள். அவர்கள் அது என்னன்னு கேட்டா அது அப்ப எதுக்கு சொன்னான்னு கேட்டா இது 2வது அத்தியாயத்துக்கு சொன்ன தத்துவசேகம். என்ன 2வது சொன்ன தத்துவசேகம் அப்படின்னு கேட்டாக்க என்னன்னு கேட்டாக்க எல்லா வஸ்துக்களும் சேகரம் அசேகரம் எல்லாம் இது தத்துவங்களாக எல்லாம் எனக்கு சேகபூதம் எல்லாம் எனக்கு சரீரபூதம். இத இந்த லோகத்தை சமஸ்தவத்துக்கும் இதெல்லாம் என்னுடைய பூட்டி இதெல்லாம் என்னுடைய பூட்டின்னு 10வது அத்தியாயத்துக்கு சொன்னது. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அது தத்துவ நிஷ்கர்ஷம் இல்லை. அது இந்த பக்தி யோகத்தை விரும்புகிறவனுக்கு தன்னிடத்தில் அளவிறந்த பிரீத்தி உண்டாவதற்கு பிரீத்தி உற்பாதனார்த்தம் தத்விருத்தியம் பகவானுடைய அவதாரிக்கிறார். பக்தி யோகா சபரிகா உற்சாக பக்தி உற்பாதனார்த்தம் தத்விருத்தியம் நிரங்குஷ ஐஸ்வர்யாதி கல்யாண குணகன 10வது அத்தியாயத்துக்கு அவதாரிக்கு பக்தி யோகா சபரிகா உற்சாக சரிங்களா. பக்தி உற்பாதனார்த்தம் தத்விருத்தியம் நிரங்குஷ ஐஸ்வர்யாதி கல்யாண குணகன குணகன ஆனந்தம். அவ்வளவுதான். இப்ப அதுக்கு 10வது அத்தியாயத்துக்கு இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா 10வது அத்தியாயத்துல இதுக்கு முன்னால 9வது அத்தியாயம் 7, 8, 9வது அத்தியாயங்கள்ல பக்தி யோகமானது சபரிகரகா பக்தி யோகா அதனுடைய அங்கங்களோடு கூடியதான பக்தி யோகமானது சொல்லப்பட்டது இல்லையா. பக்தி யோகம் பண்ணலாம்னு பார்த்தா அந்த பக்தி யோகத்துக்கு பகவானுக்கு அளவற்ற பிரீத்தி உண்டாகவே அந்த பிரீத்தி உண்டாவதற்கு பக்தி உற்பாதனார்த்தம் விருத்தியம் அது உண்டான பக்தியானது மேலும் வளருவதற்கும் பகவானுடைய நிரங்குக ஐஸ்வர்யாதி கல்யாண குணகணங்களையும் லோகத்தில் இந்த ஜகத்து முழுவதும் பகவானுக்கு சரீரபூதமாக பகவான் எல்லாத்துக்கும் சரீரியாக இந்த பிரகாரமான ஜகத்தானது பகவத் சமர்த்தியமாக
அவனால் நடத்தப்படுவது அறிவிக்கிறது என்பதை அறிந்து பகவானிடத்தை பிரீதியானது மேன்மேலும் உண்டாக்கி வளர்வதற்காக அந்த பகவான் எல்லாத்தையும் நம்முடைய ஐக்கியத்தை சொன்னார். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது கூட நல்குறவும் செல்வம் மாயா வாமனன் ரெண்டுலையும் பகவானின் விசித்திரையும் பூஜித்திருக்கும். அந்த வேற காரணத்துக்கு இது வேற காரணம். அதாவது ஒரே அர்த்தமா இருந்தாலும் வெவ்வேறு கான்டெக்ட்ல இருந்ததுன்னா அந்த கான்டெக்ட்னால சப்தங்களுக்கு அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் வாக்கியத்துக்கு அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் இந்த வாக்கியம் எந்த கான்டெக்ட்ல இருக்கு, இந்த வாக்கியம் என்ன இந்த கான்டெக்ட்ல இருக்குன்னு சொன்னா பிராமணிக்கு அர்த்த வேதம் தெரியும். அது அந்த அந்த பிரகரணத்துல வந்து இந்த பிரகரணத்துல வருதுன்றதுனால வாக்கியம் முன்னாடி இருந்தா கூட பிரகரணார்த்த வேதம் வாக்கியம் பிரகரணத்துக்கு சேஷம். பிரகரணத்துக்கே நீ வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் வந்து சப்தம் வாக்கியத்துக்கு சேஷம், வாக்கியம் பிரகரணத்துக்கு சேஷம். ஒரு வாக்கியாக்கள் தான் நிச்சயிக்கப்பட்டா அப்புறம் ஒரு சப்தமானது அந்த அர்த்தத்தை அதிகரிக்க முடியாது. வாக்கியத்துக்கு உட்காந்து அதுக்கு பொருள் அர்த்தம் போகும். அது மாதிரி ஒரு வாக்கியாசம் வந்து ஒரு பிரகரணார்த்தத்தை அதிகரிச்சு போக முடியாது. அதனால அந்த 10வது அத்தியாயத்தை இதே அர்த்தம் சொன்னால் அந்த பிரகரண நேரம் இங்க சொல்றது இது இது புதுசா இந்த விஷயம் சொல்லல. 13 18வது அத்தியாயம் வரணும் எந்த புது விஷயமும் இல்லை. ஏற்கனவே சொல்லப்பட்ட தத்துவங்களுடைய சேஷம். இரண்டாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட தத்துவங்களுடையதான விவரணம். 13வது அத்தியாயம் 13 18 இந்த புதிய சட்டமான பரிசீலனை பரிசீலனை அர்த்தம் முன்பு சொன்னவர்களை விவரணம் பண்றதுதான். அதனால 10வது அத்தியாயத்தை சொன்ன சரீரார் சாஸ்திரம் கூட சரீராத்ம பாவம் தான். சாஸ்திரத்துல சரீராத்ம பாவத்தை சொல்ற சாஸ்திரத்துல என்ன இருக்கு? அந்த சரீராத்ம பாவத்தை தான் வெவ்வேறு பிரகடனங்கள்ல வெவ்வேறு சங்கைகளுக்கு சமாதானமா மொத்த சாஸ்திரத்தையும் ஒரே வாக்கியத்தில் சொல்லு அப்படின்னாக்க சேதனாகங்களான பதார்த்தங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரபூதம், ஈஸ்வரன் எல்லாவற்றுக்கும் சரீரியான ஆத்மா அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் சாஸ்திரம். இதுக்கு மேல சாஸ்திரத்தை ஒண்ணு இல்லை. சாஸ்திரத்தில் உள்ளது எல்லாம் இதை நிரூபிப்பதாகவும் இதனால் நிரூபிக்கப்படுவதாகவும் சாஸ்திரம் உள்ள விஷயம். ஒன்றும் இந்த சரீராத்ம பாவத்தை நிரூபிக்கிறது, அது சாஸ்திரத்தை ஒரு பாகம். இன்னொரு பாகம் இந்த சரீராத்ம பாவத்தால் நிரூபிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் சாஸ்திரம் மட்டும். இது இவ்வளவு சரியாடிய இதுக்கு மேல சுத்தியாதி சங்காத்த ரூபத்திய கஷேத்திரத்திய கஷேத்திரஜ்யத்தை பகவத் சரீர தைக்க ஸ்வரூபதையா பகவதாத்மகத்துவம் சுதாரணி. இந்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் அதாவது சுத்தியாதி சங்காத்த ரூபத்திய இந்த கஷேத்திரம் இருக்கு. இந்த சரீரம்ங்கிறதானது சுத்தியாதி சங்காத்த ரூபம். புதிய தேஜஸ் வாழ்வு ஆகாரம் அதில் கொஞ்சம் மகத்து கொஞ்சம் அகங்காரம் இவைகள்லாம் சேர்ந்ததான ஒரு சங்காரம். இதுதான் இந்த சரீரம். அதே மாதிரி இந்த கேட்பன் இருக்காங்க. இவன் அதாவது ஞாபக சுபாவம் இவர்கள் 2 பேரும் இந்த கேத்திரையும் இந்த கேத்திரமும் அதாவது புத்திவியாதி மூல சங்காத ரூபமாக இந்த கேத்திரமும் ஞான சுரூபதைக்க ஞான குணைக்க
நிரூபணியனாக இருக்கிற இந்த ஜீவன் இவர்கள் 2 பேரும் பகவத் சரீரத்தையா இல்லையா பகவானுக்கு சரீர பூத்தர்களாக இல்லையா பகவதாத்மகத்துவம் இவர்கள் பகவான் ஆத்மாவாக கொண்டவர்கள் இது 2மே பகவானுக்கு சரீர பூத்தமானது என்பது எப்படி தெரியுதுன்னா சுத்தயோகன் இது சுத்திகள் அறிவிக்கின்றன பிருத்திவியாம் கிருஷ்ணே பிருத்திவியா அந்தரா பிருத்திவீன வேத பிருத்திவி சரீரம் யா பிருத்திவி அந்தரோயமயதி தத் ஆத்மா அந்தரியாம் சொல்றாங்க. இதுக்கு அடுத்தபடியா யா அப்து கிருஷ்ணன்னு அக்னோ கிருஷ்ணன்னு வாயு கிருஷ்ணன்னு ஆகாஷே கிருஷ்ணன்னு மகத் கிருஷ்ணன்னு அகங்காரே கிருஷ்ணன். இந்த பிருத்திவியாதி பூதங்கள் இருக்கு இல்லையா இந்த பிருத்திவியாதி பூதங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீர பூதங்கள் அப்படின்னு பிருத்திவியாம் கிருஷ்ணன்னு பிருத்திவியாந்தரா பிருத்திவீர வேத பிருத்திவி சரீரம் பிருத்திவி அந்தரோகமயதி தத் ஆத்மா அந்தர்யாம் என்பதா அப்து கிருஷ்ணன்னு ஆபசரீரம் தேஜஸ் கிருஷ்ணன்னு தேஜஸ் சரீரம் वायु कृष्ण वायु शरीरम आकाशे कृष्ण आकाशे शरीरम आकाशे शरीरम இப்படி இந்த சரீரத்துக்கு சரீரம் எவை கொண்டு சந்தாபமோ இந்த சரீரம் எவை கொண்டு கூட்டறவோ அந்த அதில் உள்ளதான பூதங்கள் பதார்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் பகவான் அவைகள் உள்ளிருந்து நியமிக்கிறவன் அவைகள் அவனுக்கு சரீரம் சொல்லப்படும். இப்போ கேட்ட பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய பிருத்திவியாதி பூத சங்காதமாகிற கேட்டம் அந்த கேட்டத்தில் உள்ள பிருத்திவியாதி பதார்த்தங்கள் எல்லாம் பகவானின் சரீர பூத்தங்கள் சொல்லி செய்தார். இந்த கேட்டத்துக்கு நான் ஆத்மா இருக்காங்க அவன் எப்படின்னு கேட்டா ஆத்மனி கிருஷ்ணன்னு ஆத்மவந்தரா என் ஆத்மா நகையில ஆத்மா சரீரம் ஆத்மா மந்தரோகி தகை ஆத்மா அந்தர்யாம் சொல்றா. திரும்பி அதே அந்தர்யம் எந்த அந்தர்யாமி இந்த பிருத்திவியாதிகளுக்கு யாவரும் அந்தர்யாமியோ அவன் தான் இந்த ஆத்மாவில இருந்து கொண்டு இந்த ஆத்மாவுக்காட்டு நேர்பட்டவனாக இந்த ஆத்மாவை ஆத்மாவால் அறியப்பட முடியாதவனாக இந்த ஆத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டவனாக இந்த ஆத்மாவை உள்ளிருந்து நியமிக்கிறவனாக ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறார். இந்த பிருத்திவியாதி பூத சங்காதமாக இருக்கக்கூடிய கேட்டத்துக்கும் பகவான் தான் இந்த அந்தர்யாமி ஆத்மாவாக இருந்து அதை தனக்கு சரீரமாக கொண்டிருந்தான். அதனால இந்த ஆத்மா ஞான சொரூபனான ஞானேக்கு நிரூபணியனாக இருக்கக்கூடிய ஞாதாவான இந்த ஆத்மாவையும் அந்த பகவான் தனக்கு சரீரமாக கொண்டு அவருக்கு இந்த ஆத்மாவாக. இதனால கேட்டம் கேட்டஜியன் என்று சொல்றது பிருத்திவியாதி பூத சங்காதமான கேட்டம் கேட்டஜியன் இவைகள் இருவரையும் பகவான் தனக்கு சரீர விசேஷங்களாக கொண்டு தான் சதாத்மகனாக இருக்கிறான் என்பது இந்த பிரதானி புத்தகத்தில் உள்ளதான அந்தர்யாமி பிராமண ஸ்துதிகளாக நிரூபித்தார். சங்கரோட பொறுத்தவரை நீங்க கேட்டாக்க இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் சர்வத்துக்கும் ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க அப்போ இது பிருத்திவியான் திருஷ்டியான்னு சொல்லிட்டு அவர்களை சரீரமாக கூட அவருக்கு ஆத்மாவா இருக்கான். இது ஆத்மனுக்கு செல்லுங்கிறதுக்கு தண்ணிலேயே இன்னும் அதாவது இல்லையா தானே வளர்ச்சி ஆத்மான மொத்தம் யாரு ஆமா என் ஆத்மா நிலையது அப்படின்னாக்க ஒரு ஆத்மா தன்னதானே அதிகமா நடிச்சது சத்தியமும் தன்னதானே அறிவிச்சிருக்கீங்க தனக்கு தான் பிரகாசிச்சு ஒரு அறிவது விஷய பதார்த்தம் தான் அறிவிச்சு. அதான் அவர் வேறுதமா பேசுறாரு. மற்றொரு அந்தர்யாமி கிடையாது.
அந்தர்யாமி பிராமணம் சுட்டியில இருக்கு, சுட்டியில இருக்கு. அத பாரதிக தேசத்துல கந்தர்வ கிரகீதனாக பேர் பிடித்து ஞாபகம் பேசில்லை. அதனால இது எடுத்துக்குவாங்க மட்டும் சாப்பிட்டாங்க. கையில் இருக்கேன். அந்தர்யாமிராமம் கிடையாது, அந்தர்யாமிராமம் அப்பிராமணிகம் தான் இருக்கு. அது ஒண்ணு பார்க்கணும். மத்தியுடைய அந்தர்யாம பிராமணத்துக்கு அந்தர்யாமம் டோட்டலி டிஸ்கவுண்டட் பை மத்திய அவரு எடுத்துக்கவே இல்லை. அதாவது உத்வாக ஆரம்பிச்சிருக்கிறது ராஜ்யோத்தியம் சொல்றாரு. மத்ரே அவதாரம் பாதங்களுக்கு நாற்பது யஜ்ஞவதியான சர்ச்சாசி பாரியா கதர்வதி கீதா மத்ரதேசி இந்த மதுரை மகாதேவன் அம்மா இருக்காரு. மத்ரேஷு அவதானம் அது அதகைனம். அதகைனம்னா யாஜ்ஞவல்யம் உத்தாலகா ஆருணிகி பப்ரேஷம் யாஜ்ஞவல்யத்துக்கு சொல்றாரு. மத்ரேஷ் அவதானம் மத்ரதேசத்தில் நான் வசிப்போம். சுவாதந்திரத்தை காப்பியசி யஜ்ஞேஷு கிரகேஷு யஜ்ஞவதியான அதுல உள்ள பதஞ்சலி கோத்திரத்துக்கு சுவாதந்திரம் காப்பியத்துக்கு கிரகேஷு யஜ்ஞவதியான அவத்த ஒரு யாகத்துக்கு ஜாத்து सत्यागी के बाद यह गंधर्व जीती था. तो गंधर्व शुद्ध देव अल्प देवतिनाल பிடிக்கப்பட்டவர்களே பிடித்தவர்கள் ஒரு கந்தர்வ கிருஷ்ணி தான். நாம் அப்படி ஜான போட்டாங்க. அந்த கந்தர்வ கேட்டோம் போட்டி யாரு கேட்டோம் சோபிரவித்து நமந்த ஆத்திரமணி ஆதவன அதர்வ சாகாத்தியான பிரபந்தா அகம் ஈஸ்வரன் சோபிரவித்து சுவாதந்திரம் காப்பி ஞாபகாக்க வேதோத்வம் காப்பிய சத்சூத்திரம் ஏன அபச்சலோகா ஏன அயஞ்சலோகா பரஞ்சலோகா கர்மாணி பூதானி சத்ருப்தானி பவந்தி சோபிரவீத் பதஞ்சலா காப்பியோ நாகம் தத் பகவான் தேவி சோபிரவீத் சுவாதந்திரம் காப்பிய யானிகாக்க வேதது வேதோத்வம் காப்பிய சமந்தர்யானம் ये निमंत लोकम भरत लोकम सर्वाणि भूतानि यो अंतरो यमयति सौब्रवी के स्वातंजल काव्यो नाहम तम भगवान देवे सौब्रवी के स्वातंजलम यह काव्य व्याख्या योग काव्य यह सूत्र विद्या से सबका अंतर्यामन विधि सब ब्रह्म विधि तो लोक विधि सब देव विधि सब वेद विधि सब भूत विधि सब आत्म विधि सब धर्म विधि சேத்யோபிரவீது கலகம் வேத தற்கத்துவம் யாஜ்ஞவல்ய சூத்திரம் வேதமா அகம் சொல்றமே சூத்திரம் எட்டு அந்தர்யானம் சகோவாச எப்படி அந்த அந்தர்யான பிராமணத்துல மந்தரே சத்தனம் அது வேற மாதிரி சங்கர அந்தர்யான பிராமணத்தை விட்டுருக்காரு. ஒட்டு கடைசியில ஆத்ம சப்தம் ஆத்மாங்கிற சப்தத்துக்கு சேதமா சமந்த ஆத்மாவுக்கு தான் அப்படி போயிட்டாரு. மாத்திர சொல்ற இவ அந்த பிரகடனத்து பாரு உத்தாளகரான ஆர்வி யாங்கி வைக்கிறத கேட்டான். தனக்கு ஒரு விஷயம் தெரியும், அது யாத்திரைக்கு தெரியாது, இதை வச்சு நாம வளர்க்கலாம்.
அதுதான் அதான வாக்கியத்துல போட்டியதான் நடக்கிறது. நம்மளும் கலக்கலதான் பண்ணுவோம். அதனால என்ன சொல்றாங்க கேட்டா மதுரை அவதானம். நான் மத்ரா நகரத்தில் வசிக்கிறேன். மெட்ராஸ் இல்ல மத்ராங்கிறது வால்மீகி தேசம் தான் சொல்லி. வால்மீகின்னு ஒரு தேசம். அது அடிமுட்டாவது பதஞ்சலி எழுதுறாங்க. வால்மீகி தேசத்தில் இருக்கிறவங்களா பசுபிக் சமானாக சொல்ற அதப்பறம் இப்போ மதுரைக்கு அவதான மதம் எங்க இருந்தோம் இருந்து கொண்டு மாதஞ்சலத்தை காப்பிய காப்பியத்தேன காப்பியான கப்பி கோத்திரத்தை கேட்கிறோம். தொல்காப்பியம் கேட்க கூட அதான் அது சட்டம் திரும்ப தொல்காப்பியத்தை எழுதினாலும் தொல்காப்பியம் பேர் வந்து சொல்ல முடியாது. அதுதான் லோகத்தை யாரும் இல்லை. ஒருத்தர் எழுதின கிரந்தமாக அவர் பேரை கொண்டு வருவீங்க. அந்த கிரந்தத்தினால அவர் எழுதின பேர் இருந்ததுன்னு வராது. தொல்காப்பியம் மனிதவன் என்ன சொல்ல தொல்காப்பியம் பேர் வராது. தொல்காப்பியம் அப்படிங்கிறதுல ஜலம் காப்பியா காப்பியான கப்பி கோஷத்தை சேர்ந்தவன் அவரே தொல்காப்பியம் அவரே எழுதிட்டார். அதனால மதுரை போகத்தான் பதஞ்சலசிய காப்பியசிய கிரகேஷு யஜ்ஞவதியான அப்போ சத்யாசிக்கு பாக்கியா கந்தர்வ கிரகிதான். புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தாலும் சத்திய காப்பியசிய பதஞ்சலசிய பாக்கியா கந்தர்வ கிரகிதான். அந்த தம் கிரகிதான் கந்தர்வம் மிக கஷ்டப்பட்டான். அந்த கந்தர்வ கிரகிதையா இருந்தாலும் அவரை பிடிச்சு பற்றி இருக்கிற அந்த கந்தர்வனை நாங்கள் கேள்விப்பட்டோம். நாம் அப்பருக்கான யார் கேட்கணும் கேட்கணும். நீ யாருன்னு கேட்டாங்க அது பேய் போய் சொல்லுவோம். நான் என்ன அதனால அது சொல்லிட்டு அந்த கந்தர்வன் சொன்னா கபங்க ஆதரவனை சாதஞ்சலம் காப்பியம். அப்ப அந்த கந்தர்வனுக்கான அந்த பிடிச்சிருக்கிற சுற்று இருக்க அது எல்லாரும் பதஞ்சலான காப்பியனையும் அங்கு வந்து இந்த இயற்கை ரிட்ரீட்களையும் பார்த்து கேட்டது. வேஷமுத்துவம் காப்பிய சூத்திரம். அந்த சூத்திரம் அந்த சூத்திரம்னா என்னோம் அந்த சூத்திரமான விஷயம் எனக்கு தெரியுமா? ஏன அயஞ்ச லோகஞ்ச பரச்ச லோக இந்த லோகமும் பரலோகமும் அதில் உள்ள சட்ட கூட்டங்களும் எதால சந்திருப்தான் தோணுச்சுன்னா எதனால தியானிக்கப்பட்டு எதனால இங்க கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியுமா? அதுக்கு பதஞ்ச அந்த பதஞ்சலம் சொன்னா நாகம் ஏற்றுவதில் எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த தோற்று பதஞ்சலம் காப்பியன்ட்டு அந்த அந்தர்யாமியை தெரியுமா? அந்த சூத்திரம் சட்டம் அந்தர்யாமிங்கிறது கொடுக்குது. இமந்த லோகம் பரந்த லோகம் தர்மானிக்க பூதானி யோ அந்தலோகனை எட்டி தோற்று பாதங்களா காப்பியா நாகம் ஏறி அப்படி தெரியாதா? அப்ப நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அகம் வேறு எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஏன் புதிய இருக்காது புதிய ஆசரா என் புதிய இது நாங்க சொல்றோம் கேட்டா அந்த கந்தர்வன் சொன்னது இது. ஆனா அந்த கந்தர்வன் சொன்னத இந்த உத்தாரணி ஆளுநி உத்தாரண சொல்லல. அந்த அந்த கந்தர்வன் சொன்னது சூத்திரம் அந்த சொன்ன அந்தர்யாமி எதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். ஐயா எனக்கு தெரியும். இப்ப நாம இப்ப அவர் என்ன சொல்றேன்னா இது அந்த கந்தர்வன் சொன்னதாக மந்திரம் எடுத்துக்கிற இல்ல யாக்கியவத்திய சொன்னதா அப்படிப்பட்டதான ஒரு ஜனங்கள் நடத்தக்கூடியதான மகாபிரம்மத்துக்குரிய சர்வத்துல ஒரு கந்தர்வ கெட்டி விசாரம் பண்ணிப்பா இல்லை. அதனால இது வேதாந்த சுத்தமான யாக்கியவத்தியுடைய வாக்கியம். அதனால அவளுக்கு பிரம்மத்துக்கு ஜனத்துக்கு சுழி கூட அபேதம் இருக்க அந்தர்யாமி கிராமத்தை விட்டுட்டா வேத சமானாதிகரணமான அபேதம் வரும்.
அது அவளுக்கு சுத்தமா அபேதம் தொட்ட கையை கூட அலுமினியம் தான் சொன்னவாள் அபேதம் உதவாது அவ்வளவு. அதனால அந்தர்யாமி பிராமணத்தான் மாமா சொன்ன. அதனால மற்ற பாத்வர்கள் அந்தர்யாமி பிராமணத்தை அப்பிரமாணம் இல்லை. அப்பிரமாணம் வேதத்துல இருக்கு. வேதம் யாரும் சொல்லுறாரு. ஏதோ ஒரு பொண்டாட்டி அப்படின்னு நண்பர்கள் செய்தி சொன்னது. அதனால இது மற்றவர்கள் அறிவிக்கிறாங்க. மற்ற பேர் யாரும் இந்த மாதிரி சொல்றேன். சங்கர அந்தர்யாமி பிராமணத்தை ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. ஆனா சங்கர நமக்கு சுவாமி இந்த வாக்கியார்த்த பேதம் தான், இது பிரமாண பேதம் கிடையாது. நாம ஆத்மாங்கிற சப்தத்துக்கு ஜீவன் சம்சன் பண்ணிருக்கோம். அவர் ஆத்மாங்கிற சப்தத்துக்கு தாம சம்சன். பரமாத்மா தன்னுடைய தானே பிரிக்க மாட்டான். இந்த ஆத்ம சப்தமானது பரமாத்மா பேதத்தை சாதிக்கலை. ஆத்ம சப்தமானது எதை பிடிக்கிறது? இவ்வளவுதான் சொல்றது. இப்படி புதுவியில சகல அச்சிற்பதார்த்தங்கள் இருந்து அவைகளால் அறியப்படாதவனாக அவர்களை சரீரமாக கொண்டு அவரை உள்ளிருந்து நியமிக்கிறான். தன்னையும் ஆத்ம ஆத்மந்தரா ஆத்மா ஆத்மான வேத ஆத்மா சரீரம் ஆத்மான மக்கள் பரமாத்மாவை பரமாத்மா சரீரம் அவருக்கு. ஆனால் இல்லை அது சொல்றா, இது ரொம்ப கண்டிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. அதனாலதான் இந்த ஊர் இந்த ஸ்லோகத்தளவுக்கு பாக்கிட்டு அவர் வேற எதுக்குமே இவ்வளவு நிமித்தா பாக்கியம் பண்ணல. அவர் சொல்றாரு அப்படியே அதை ஒத்துக்க முடியாது. அவர் நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. நீ சொல்றது தப்பு, நீ சொல்றது வராதுன்னு சொல்லியா. மற்ற பிரதம் நான் இதுன்னு இல்ல, என்னை தவிர வேற எந்த பதார்த்தம் தரதரமானது இல்லைன்னு சொன்னா சரி இருக்கட்டும். அதனாலதான் எப்படி தேவம் சாதிக்கப்பட்டதாரு. மனிதன் லோகம் சூத்திர மனிதனாக சொன்னதால கூட்டு மாதிரி அப்படி கூட்டுற வேற மனிதர்கள் வேற ரெண்டா இருக்கு. என்னோட சேர்க்கப்பட்டு என்னோட தொடர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்க. எதில எல்லாம் உள்ளன்னு சூத்திர மனிதனாக மை, அதாவது என்னோட தொடர்ச்சி இருக்குன்னாங்க. எதில எல்லாம் உள்ளன. அவ்வளவு சுலபமா தப்புன்னு காட்ட முடியாது. ஆத்மா அப்படின்னா தப்பு இல்லை, நான் பண்றது ஒரு தப்பு இல்லை. இதுதான் அர்த்தம். அந்த அர்த்தம் ஏன் தெரிஞ்சோன்னு நமக்கு பாசிக்கா சாத்தா இருக்கும். இந்த கேள்விக்கு நம்ம ஒரு சொல்லுவாங்க, கேள்வி புரிஞ்சுட்டா பதில் பாசிக்கா இருக்குது. நம்ம சொல்ல முடியாது. இப்போ பிருத்திவியாதி இத்தியாதிகளால பிருத்திவியாதி பூத சங்காசமாக இருக்கக்கூடிய கஷேத்திரமானது பகவானுக்கு சரீரம் அப்படின்னா ஆத்ம சித்தம் இத்தியாதிகளால இந்த கஷேத்திரத்தினான ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம் பூஜை ஆகிடும். அதனால பிருத்திவியாதி சங்காசம் கஷேத்திரம் கஷேத்திரங்கின்ற உபயம் அந்த பகவத் விசேஷண சுபாவமாக பகவத் சரீரத்தையா பகவதாத்மகமிதி சுதயா மதந்தி. இதனேவ அந்தர்யாமிதயா சர்வக்ஷேத்திரஜான ஆத்மத்வேன அவஸ்தானம் பகவதா சாமானாதிகரண்யேன வியபதேச ஹேது. இதனேவ அந்தர்யாமிதயா இதனேவ வியபதேச ஹேது. அந்தர்யாமிதயா சர்வக்ஷேத்திரஜான ஆத்மத்வேன அவஸ்தான். அந்த ஆத்ம இதங்கிற ஆத்மத்வேன அவஸ்தானம். இதனேவ அந்தர்யாமிதயா சர்வக்ஷேத்திரஜான
ஆத்மத்தேன அவஸ்தான் பகவான் சர்வ அந்தர்யாமியாக சர்வ கஷேத்திரங்களுக்கும் ஆத்மத்தேன அவஸ்தியுடையவனாக இருக்கிறான் என்பது இதுதான் பகவானுக்கு சர்வ வஸ்துக்களுக்கு சாமானாதிகள் நிர்தேசம் செய்கிறது. எல்லா வஸ்துக்களையும் சொல்லி பகவானோட சாமானாதிகள் பண்ணி பகவானோட எல்லாத்துக்கும் ஒரு ஔபச்சாரிகமான அபேதத்தை சாதிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா எல்லா வஸ்துக்களும் பகவான் அந்தர்யாமிக்கு அந்தந்த சர்வ கஷேத்திரங்களுக்கும் அவர்த்தியுடையவன் அவர்த்தி தேர்ந்து காலகிருஷ்ணா அப்படின்னு சூப்பர். ஆத்மான சம்பத்துக்கு பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா அவர்த்தியே அவர்த்தியன பரமாத்மா தாவது ஆத்மத்தையா ஆத்மசரீரேன அவர்த்திச்சதே அவர்த்தி. அகமாத்மா குடாகேக சர்வபூதாசயஸ்தः நதவசி வினாயஸ்யாது மயா பூதம் சராச்சரம் விஷ்டவ்யாமஹமிதம் கிருஷ்ணம் ஏகாந்தேன ஸ்திதோ ஜெகதி இது புரஸ்தாது உபனிஷாத் का अभिधाय मध्ये सामानाधिकरणेन व्यपदिशति. அகமாத்மா குடாகேக இந்த சாஸ்திரத்தை சுத்திகளை கொண்டு நிரூபித்தார். அப்புறம் இங்கே பகவானுக்கு சர்வ சரீரிக்கும் சொல்லப்பட்டத இந்த கீதையில 10வது அத்தியாயத்துல அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசியஸ்திதா அகம் சர்வபூத ஆசயம்னா ஹிருதயம் ஆசயம் ஹிருதயம் அகம் அகமாத்மா சர்வபூத ஆசயஸ்திதா எல்லா சர்வபூதங்களுடையதான ஹிருதயத்தில் உள்ள ஆத்மா நான் தான் அகம் ஆத்மா. யாருக்கு சொல்ற குடாகேசன் அர்ஜுனுக்கு அகமாத்மா குடாகேச சர்வபூத ஆசயஸ்திதா சர்வபூதங்களுடைய ஹிருதயத்தில் உள்ள ஆத்மாவாகம் நான் தான் அகம் ஆத்மா. அப்படின்னா தன் சர்வபூத ஆசயஸ்திதா ஆத்மா அகம் சர்வ பிராணிகளுடைய ஹிருதயத்தில் உள்ள ஆத்மா நான் அப்படின்னு சர்வபூத ஆசயஸ்திதா ஆத்மா அகம்னு சாமானாக. அடுத்தபடியா நதவசி வினாயஸ்யாது மயா பூதம் ஜரார்த்தம் சரத்வேன அசரத்வேன சரமாகவோ அசரமாகவோ சரம்னா ஜங்கம் அசரம்னா சாதனம் ஜங்கம சாமராத்மகமாக இந்த லோகத்துல உள்ள பதார்த்தங்கள்ல மயா வினா எத்தியாது தப்புனா மயா வினான்னு அர்த்தம் சம்பந்தம் வினா எனக்கு சரீர கூட்டம் அல்லாமல் என்னை ஆத்மாவாக கொள்ளாமல் சேகரமாகவோ அசேகரமாகவோ சாதனமாகவோ ஜங்கமமாகவோ எந்த பதார்த்தமும் இல்லை. லோகத்தில் உலகாய் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் எனக்கு சரீர கூட்டம் என்ன ஆத்மாவாக கொண்டது. சரீர ஆத்மாவேன என்னோடு சம்பந்தம் இல்லாத பதார்த்தமானது இந்த ஜெகத்தை சாதனமாகவோ ஜங்கமாகவோ யாதொரு பதார்த்தமும் இல்லை அப்படின்னு. அடுத்தது விட்டவியான இடம் கிருஷ்ணன் ஏகாந்தேன ஸ்திதோ ஜெகத். இது அண்மையும் அகமிதம் விட்டவியம் கிருஷ்ணம் ஜெகத்து இந்த சிதகாங்கிறது அகங்கிறதோட இதம் ஜெகத்து அகம் இதம் கிருஷ்ணம் ஜெகத்து அகம் ஏகாந்தேன விட்டவியம் என்ன பண்ண முடியும். வைக்கிறேன் சோகத்துக்கு அன்வயம் பண்றது ரொம்ப கஷ்டம். இதம் கிருஷ்ணம் ஜெகத்து இந்த முழுமையான ஜெகத்து இதம் கிருஷ்ணம் ஜெகத்து இதை அகம் அகம்னா விட்டவிய
விட்டத்தியன்னு அர்த்தம் தரித்துக்கும். இது தரித்து கொண்டு எதனால கேட்டா சங்கல்பத்தினால. இந்த ஜகத்து முன்பு இத்தனை சேதனாத்மகமான அசங்கேயமான சேதனாத்மகங்களை கொண்ட இந்த ஜகத்தை தரிப்பதற்கு உனக்கு எத்தனை சங்கல்பம் தேவைப்படும்? ஒரு சங்கல்பத்துல 5,000 10,000 ஒரு சிறுப்பு கிடையாது. இதம் கிருஷ்ணம் விஸ்வம் கிருஷ்ணம் ஜெகத்து அகம் ஏகாந்தேன விட்டபிய இதை என்னுடைய சங்கல்ப சகசிரேக தேசத்தாலே என்னுடைய சங்கல்பத்துல இந்த 10,000 பூவிட்டதான ஒரு சிறு பூட்டினாலே இந்த ஜகத்து முழுவதையும் தரித்துக் கொண்டு நான் இருக்கிறேன். இதுவும் பகவான் சர்வத்துக்கும் ஆதாரம். நியமேன ஆதாரத்துவம் வந்தாலே சரீர சரீபம். இது மூணுல ஏதாவது ஒரு நியமேனம் வந்தாலே சரீர சரீபம். நபரத்தி விநாயகியாது மயாபூதம் ஜராச்சரம் விட்டத்தியாசமிதம் புத்திரம் ஏகாந்தேனோ ஜெகத்து இது புறத்தாது உபரிஷ்டாட்சிய அபிதாயம். புறத்தாது உபரிஷ்டாட்சியம் இதுக்கு கீழ் இதற்கு நேருமாக இவ்விஷயத்தை நன்றாக தெளிவாக சொல்லி மத்திய சாமானாதிகரணையை விளங்குகிறது. ஆதித்யானாம் அகமிப்பது. அதாவது அந்த விபூதி பூர பெருமாள் சொன்னா எல்லா வஸ்துக்களையும் தனக்கு விபூதியாக எல்லா வஸ்துக்களும் தனக்கு சரீரமாக சொல்ற. இப்போ ஆதித்யானாம் அகம் விஷ்ணு இத்தியாதினா இப்ப இது சொல்லப்பட விஷ்ணுங்கிறது இல்லையா, ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுவாக இருக்கேன் சொன்னது. இது இங்க விஷ்ணுங்கிறது பகவான் எதிலும் கேத்திரஜோகோ விவேக விஷயம் தயோகோ மதாத்மகத்து விஷயம் ஞானம் ஞானமுத்தம் ததேவ உபாதேயம் ஞானவிதி மம மதம். எவனொருவர் கேத்திரர்களுடைய சுபாவத்தை விவேகம் பண்ணி அறிகிறானோ அந்த கேத்திரஜோகி அவைகள் மதாத்மகம், அவைகள் சரீர பூதம், அவைகளுக்கு நான் ஆத்மா கேட்கிற இவ்விஷயத்தை எவன் அறிகிறானோ அவன் தான் அதுதான் உபாதேயமான ஞானம். அதை உடையவன் தான் ஞானி என்று அறிவித்தார். இந்த சரீராத்ம பாவத்தை முதல்ல சரீராத்மாவும் இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தான். இந்த சரீராத்ம பாவத்தை கொண்டு இந்த சோகத்தை நயனம் பண்ணி இந்த சோகத்துக்கு அர்த்தம் சொன்ன அர்த்தத்தை நிராகரிக்கிறது தான் முக்கியம். வெறும் சரீராத்மபாவத்தை ரூபம் இல்லை, சரீராத்மபாவத்தை கொண்டு அங்கே அத்வைக்கு சொன்ன அர்த்தத்தை நிராகரித்து நாம சொன்ன அர்த்தத்தை சாதிக்கிறோம். இங்க சரீராத்மபாவம் சாத்தியம் இல்லை, சரீராத்மாவும் சாதனம்.